ஹலோ ஆல். வைகாசி விசாகம் வந்துட்டாலே நாகர்கோவில் சைடில் வந்து செய்யக்கூடிய ஒரு ஃபேமஸான ரெசிபி தான் இந்த மாம்பழக்காடி. இந்த மாம்பழக்காடியை எவ்வளோ சிம்பிள், குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இனிஷியலாக ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க. இது கூட 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் இது கூட 500 கிராம் நறுக்கி வைத்திருக்க மாம்பழ துண்டுகளை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மாம்பழம் நல்ல மணம் வர வரைக்கும் குக் ஆகணும். அதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் ஒரு 600 கிராம் சர்க்கரை நான் துருவி வச்சுருக்கேன். அது கூட ஒரு கப் தண்ணி சேர்த்து ஜஸ்ட் வந்து இதை டிசால்வ் பண்ணி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்துக்கோங்க. பதம் எதுவுமே கிடையாது. 15 நிமிஷத்தில் நம்ம மாம்பழம் ரொம்ப அழகாக குக் ஆகிடும். இந்த சமயத்தில் நம்ம டிசால்வ் பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்கரையும் இந்த மாம்பழமும் நல்லா ஒன்றோடு ஒன்று பிளெண்ட் ஆகிற வரைக்கும் குக் ஆகணும். இதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இந்த சமயத்தில் வந்துட்டு ஒரு 200 கிராம் அரிசி மாவு கூட ஒரு 2 கப் தண்ணி சேர்த்து ஒரு ஸ்லரி மாதிரி, ஒரு கலவை மாதிரி நம்ம மேக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் ஒரு 10 மினிட்ஸ் இது குக்கான உடனே இந்த அரிசி மாவு கலவையை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு நம்ம வந்து இது கூட வந்து ஊற்றுறதுக்கே முக்கியமாக அந்த காடி கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்காக தான் நம்ம ஊற்றுறோம். ஆனால் அரிசி மாவு நீங்கள் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா வந்து இதை கலந்து விடணும். அப்படி இல்லைன்னா அடியில் வந்து இது பிடிக்கிறதுக்கோ கட்டி தட்டுறதுக்கோ சான்சஸ் இருக்குது. ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம காடி நல்லா திக்காய் குக்காய் வந்துடும். ஸோ ரொம்ப இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப காடி திக்காக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா 1லேருந்து 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். காடி நல்ல திக்காய் வர சமயத்தில் ஒரு துண்டு சுக்கும் 5 ஏலக்காவும் சேர்த்து ஒரு சுக்கு ஏலக்காய் பொடியை வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடியை வந்து இந்த காடி கூட நீங்கள் சேர்க்கும் போது இந்த காடி வந்து இன்னொரு நெக்ஸ்ட் லெவல் டேஸ்ட்டுக்கு போடும். அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் இந்த ஒரு ஸ்டெப்பை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். அண்ட் இது நல்ல திக்காய் வரும்போதே நான் ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இது கூட ஆட் பண்ணி ஸ்டவ் அணைச்சிடலாம். கம்ப்ளீட்டாக காடி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ சுவையாக இருக்கக்கூடிய காடியை வந்து மாம்பழ சீசன் முடிகிறதுக்கு முன்னாடியே கட்டாயமாக நீங்கள் வந்து செஞ்சு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லணும். தேங்க்யூ.